வெயில் காலம் வந்தா வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடின பாட்டு பாடி வைபெல்லாம் பண்ணது ஒன்ஸ் அப்பான் அ டைம். இப்பெல்லாம் வெயிலோட போராடி அம்மாடி ஆத்தாடின்னு வெயில் ஆரம்பிக்கிற டைமுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போனோம், வெயில் போன அப்புறம் வெளியே போலாம்னு தான் பிளான் போடுறோம். இந்த வெளுத்து கட்டுற வெயில் காலமோ மழைய போட்டு தாக்குற புயல் காலமோ வீட்ல இருந்தோம்னா சீசனுக்கு ஏத்த சாப்பாடை ஃபுல் கட்டுவோம். ஆனா வெயில் காலத்துல நம்ம வீட்ல செய்யற சில ஃபுட்ஸ் இல்லனா கடையில வாங்குற ஃபுட்ஸ் எல்லாம் அதிக வெப்பத்தால கெட்டு போயிரும். சோ சம்மர்ல ஃபுட்டை பிரிசர்வ் பண்ண 10 டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க. பால், தயிர், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வெங்கட் பிரபு படத்துல வர பிரேம்ஜி மாதிரி கண்டிப்பா நம்ம வீட்ல எப்பவும் இருக்கும். சம்மர்ல பாலை அடிக்கடி சூடு பண்ணி வைப்போம், காய்கறி பழங்களை ஈர துணியில சுத்தி வைப்போம். ஆனா இதெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு கெட்டு போகாம இருக்க எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை ரெஸ்டே விடாம ஓடுற நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசிங் பண்ணலாம். அடுத்து ஊறுகாய். ஆல் சீசன்லயும் ஐயா கில்லிடான்னு சொல்ற மாதிரியான சைட் டிஷ். சம்மர்ல அதிகமா மாங்காய், எலுமிச்சை எல்லாம் கிடைக்கும். அத உப்பு, வெஞ்சரம், எண்ணெய் எல்லாம் கலந்து ஊறுகாயா செஞ்சு பிரிசர்வ் பண்ணலாம். சன் ட்ரையிங். பேரை கேட்டா ஃபேஸ் கிரீம் ப்ராடக்ட் நினைச்சிடாதீங்க. வெயில் காலத்துல காலங்காலமா நம்ம பண்ற வடகம் காய வைக்கிற மெத்தட் தான். தக்காளி, வெங்காயம், ஏன் பழைய சோறு கூட மீந்து போனா வடகம் அப்பளமா மாத்தி பிரிசர்வ் பண்ணலாம். சில உணவுகள், குறிப்பா காய்கறியான மாங்காய், எலுமிச்சை, இறைச்சியில மீன் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு பிரிசர்வ் பண்ண சால்ட்டிங் முறைய ஃபாலோ பண்ணணும். உப்பு போட்டு வச்சா எதுவும் கெடாது. சம்மர்ல வீட்ல குழந்தைங்க இருக்கிறதுனால நிறைய பழங்கள்லாம் வாங்குவோம். ஆனா அதுல அதிகமா சில பழங்கள் 2-3 நாள்லயே கெட்டு போக ஆரம்பிச்சிரும். அதை தடுக்க சுகரிங் பண்ணலாம். ஃப்ரூட்ஸை ஜாமா இல்ல ஜூஸா மேக் பண்ணலாம். அடுத்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நாள் உபயோகப்படுத்த அதை சாஸா கூட ரெடி பண்ணலாம். ஆனா ரெடி பண்ணின சாஸை அப்படியே கிச்சன்ல வச்சா ஒன்னு கெட்டு போகும் இல்லனா எலி தூக்கிட்டு போகும். அதை பிரிசர்வ் பண்ண கேனிங் இல்ல பாட்டிலிங் மெத்தட் மூலமா பாட்டில் அடைச்சு வைக்கலாம். ஃபெர்மெண்டேஷன். இந்த முறைய உலகத்துக்கே சொன்னது நம்ம பையதான், விதை நாம போட்டது, இப்படி கெத்தா சொல்லலாம். தயிர், இட்லி, தோசை மாவு, கஞ்சி இதையெல்லாம் புளிக்க வச்சு பிரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்து வேக்யூம் சீலிங். எனக்கு வேக்யூம் கிளீனர் தெரியும். இது என்ன வேக்யூம் சீலிங்னா நம்ம வீட்டு லேடிஸோட பேங்கிங் மெத்தட் தான். எத்தனை அரிசி பருப்பு டப்பாக்குள்ள ரூபா நோட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதே முறையை தான் நாமளும் ஃபாலோ பண்ணணும். ஒரு சில உணவுப் பொருள்கள் காத்து பட்டா வெயில் பட்டா கெட்டு போயிடும். அதை தடுக்க நல்ல ஒரு டப்பால போட்டு டைட்டா மூடி வச்சா போதும். ஒரு சில உணவுகள் கெடாம பாதுகாக்க எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா அதுக்குத்தான் பானை இருக்கே. ஈரமான மண் பானையில தண்ணி ஊத்தி அதுல பால் பாக்கெட், தயிர் பாக்கெட்லாம் போட்டு வச்சா ஒரு நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். கடைசியா ஷேர் மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் அது டவுன் ஆகும்போது தான் பலர் நிறைய பொருள் வாங்குவாங்க. அப்படி ஒரு சில காய்கறிகள் கம்மி விலையில கிடைக்குதுன்னு நிறைய வாங்கி சமைக்காமையே கெட்டு போயிடும். அதை தடுக்க உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் காத்து கம்மியாவும் இருட்டா இருக்க இடங்கள்ல வச்சா அதுக்கு மேல செடி முளைக்காம இருக்கிறத தடுக்கலாம். இந்த 10 டிப்ஸை ஃபாலோ பண்ணினா சம்மர்ல வாங்குற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நாம செய்யற ஃபுட்ஸ் எல்லாம் கெட்டு போகாம பிரிசர்வ் பண்ணலாம். இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சூரியன் எக்ஸ்பிளைன்ஸை லைக், ஃபாலோ, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.